எளிமையான பன்னீர் பட்டர் மசாலா தான் இன்னைக்கு பார்க்க போறீங்க. ரொம்ப சுவையா இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இப்ப இந்த பன்னீரை வந்து ஃபர்ஸ்ட்டு கழுவி, நீங்க எண்ணெயில ஆயில் ஊத்திக்கங்க. மொத்தமாவே ஊத்திக்கங்க. எல்லாமே அத தான் யூஸ் பண்ண போறோம். பன்னீர் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கங்க. இந்த சைடு வந்து ஒரு 1 1/2 டம்ளர் பால்ல லெமன் புழிஞ்சு அதுல கொஞ்சம் பன்னீர் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அடுப்புல வந்து பெரிய வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு, அதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, சோம்பு போட்டு வதக்கி விட்டுட்டு, முந்திரி, தக்காளி இது 2மே போட்டு வணக்கி, அதுவும் ஒரு 3/4 பதமாவே வணக்கி எடுத்துக்கங்க. ஆற வச்சு அரைச்சு எடுத்துக்கலாம். அதே ஆயில்ல பெரிய வெங்காயம் பொடி பொடியா அரிஞ்சு நீங்க எடுத்து அத ஆயில்லயே ஃப்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் அதுல மல்லித்தூளு, மிளகாத்தூளு, மஞ்சத்தூளு போட்டு அதையும் நல்லா வணக்கி இந்த அரைச்சு வச்சதையும் ஊத்திருங்க. ஊத்தி நல்லா ஒரு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம எடுத்து உப்பு அளவா போட்டுக்குங்க. எடுத்து வச்சிருந்த இந்த வதக்கி வச்சிருந்த பன்னீரும் நம்ம அந்த சைடு எடுத்து வச்சிர பன்னீர் 2ம் போட்டு ஈவனா மிக்ஸா கலங்கி வருங்க. சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டா இருந்தது. இந்த எளிமையான பன்னீர் பட்டர் மசாலா ட்ரை பண்ணி பாருங்க. அது கூட வந்து கோதுமை நான் பண்ணியிருந்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கு காம்பினேஷனு ட்ரை பண்ணி பாருங்க.